அனைவருக்கும் வணக்கம். சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் தமிழக அரசின் சார்பாகவும் மத்திய அரசின் சார்பாகவும் என்ன புதிய திட்டங்கள் கொண்டு வர போறாங்க, என்ன முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்கள் பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் இனிவரும் காலங்கள் அடிக்க போகும் மிகப்பெரிய ஜாக்பாட் பற்றி தற்போது பார்க்கலாம். தமிழக அரசின் சார்பாக பல்வேறு புதிய திட்டங்கள் அவ்வப்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்கப்பட்டு வராங்க. அதன்படி தற்போது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு தேர்தல் கட்சியினர் குறிப்பாக பல்வேறு வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டு வராங்க. அதாவது இப்போ ரீசெண்டா திமுக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் தாவேகா சார்பாகவும் ரேஷன் அட்டைக்கு பல்வேறு புதிய சலுகைகள் கொடுக்கப்பட்டு வராங்க. தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக திமுக சார்பாக ரூபாய் 2000 மகளிருக்கு கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக அதில் மிக முக்கியமான ஆவணங்கள் என்ன அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு மட்டும்தான். குடும்ப தலைவிக்கு மட்டும்தான் ரூபாய் 2000 கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக மகளிருக்கு கூப்பன்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் 8000 ரூபாய் மதிப்பில் உள்ள கூப்பன்கள் வழங்கப்பட உள்ளதாக தற்போது திமுக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதிமுக சார்பாகவும் மகளிருக்கு குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு 2000 கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது குடும்ப தலைவிக்கு ரூபாய் 2000 கொடுக்கப்பட உள்ளதாகவும் அவர்கள் அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் குடும்ப தலைவிக்கு ரூபாய் 2500 கொடுக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர். பல்வேறு புதிய வாக்குறுதியும் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். இதற்கு என்னென்ன முக்கியமான ஆவணங்கள் தேவைப்படும் என்பது பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களோட ரேஷன் அட்டை மட்டும் இருந்தால் போதும். அந்த ரேஷன் அட்டையில எந்த ஒரு திருத்தங்களும் கண்டிப்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்க கூடாது. குறிப்பாக உங்களோட ரேஷன் அட்டையில எந்த ஒரு மாற்றங்களும் செய்திருக்க கூடாது. அது மட்டுமல்லாமல் இப்போ ரீசெண்டா தேர்தல் சமயத்தின் பல்வேறு கட்சியினர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மக்கள் எல்லாமே ரேஷன் அட்டையில பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வராங்க. ஆனா நீங்க என்னதான் ரேஷன் அட்டையில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் தற்போது நிலவரப்படி புதிதாக ரேஷன் கார்டு அச்சடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டாங்க. தற்போது தேர்தல் விதிகள் நடைமுறையில் இருப்பதன் காரணமாக தற்போது எந்த ஒரு ரேஷன் கார்டும் அச்சடிக்கப்பட மாட்டதுன்னு அறிவிக்கப்பட்டாங்க. பல்வேறு திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட முடியாது என அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் நீங்க புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் நபர்களாக இருந்தால் தற்போது விண்ணப்பித்தால் தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் தமிழக அரசு உருவான பிறகு உங்களுக்கு புதிதாக ரேஷன் கார்டு அச்சடிக்கப்பட்டு கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் உங்களோட ரேஷன் கார்டில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமானாலும் கண்டிப்பாக மே மாதங்கள் 4ஆம் தேதிக்கு பிறகு அந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட முடியும் என தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதன் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு நபர்கள் வாகனங்கள்ல அதிகமான ரொக்க பணங்கள் எடுத்து செல்வதன் காரணமாக மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தப்பட்டு வந்துருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டா 10,000க்கு மேல் பணம் எடுத்து செல்லக்கூடிய நபர்களாக இருந்தால் அதற்கான உரிய ஆவணங்கள் காண்பிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் இப்போ தமிழ்நாடு எங்கே போகிறது, கடந்த தேர்தலை விட பறிமுதலான பணங்கள் மற்றும் பொருட்களை மதிப்பீட்டு செய்யும் போது 50% அதிகமாக கிடைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது பணம் மற்றும் பொருட்களை மதிப்பிட்டு பார்க்கும்போது கடந்த ஆண்டு தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆண்டு 50% அதைவிட அதிகமான பொருட்கள் கிடைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதிகமான பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதனால நீங்க உங்களோட வங்கியில இருந்தோ நீங்க உங்களோட நகைகள் வீட்டில இருந்தோ அதிகமான நகைகளோ அதிகமான பணங்களோ காரில் எடுத்து செல்லும் போது கண்டிப்பாக அதற்கான ஆவணங்கள் காண்பிக்கப்பட்ட பிறகுதான் உங்களோட நகைகளா இருக்கட்டும் உங்களோட பணங்களா இருக்கட்டும் உங்களுக்கு மீண்டும் கொடுக்கப்படும். அப்படி நீங்க சரியா காண்பிக்கப்படவில்லை என்றால் உங்களோட பணங்களோ உங்களோட நகைகளோ பறிமுதல் செய்யப்படும் தற்போது தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக பிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அதாவது இப்போ ரீசெண்டா பிஎஃப் கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களோட பிஎஃப் பணத்தை எடுக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க வங்கியில் சென்று அதற்கான சான்றிதழ் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகுதான் உங்களுக்கு பிஎஃப் பணம்
எந்த ஒரு பிடித்தம் செய்யப்படாம உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா தற்போது 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய அறிவிப்பு ஒண்ணு குடுக்கப்பட்டாங்க. உங்களோட பிஎஃப் பணம் வந்து நீங்க யுபிஐ மூலமாக உங்களோட மொபைல்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் பல்வேறு புதிய சலுகைகளும் மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளதாக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று குடுக்கப்பட்டனர். அதுக்கு மிக முக்கியமான ஆவணங்கள் என்ன அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு மட்டும் தான். அந்த ஆதார் கார்டு நீங்க சரியாக வைத்திருந்தால் போதும். நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட வங்கியிலிருந்து நேரடியாக பணம் எடுக்கலாம். உங்களோட யுபிஐ மூலமாகவும் நீங்க பணம் எடுத்துக் கொள்ளலாம்னு தற்போது பல்வேறு வசதிகள் கொண்டு வரப்பட்டதாக மிக முக்கியமான அறிவிப்பு குடுக்கப்பட்டனர். அடுத்தபடியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 25,00,000 மருத்துவ காப்பீடு முதல் 6 இலவச கேஸ் சிலிண்டர் விஜய் அவர்களின் தேர்தல் வாக்குறுதி மக்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் செய்தியாக அமைந்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சியினர்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டாலும் தவிக தலைவர் விஜய் அவர்கள் இன்று வெளியிட்டப்பட்ட தேர்தல் வாக்குறுதி இதில் மகளிருக்கு ரூபாய் 2,500 மட்டும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும். மாணவர்கள் இடைநிற்றலை தடுக்க பெற்றோருக்கு ஆண்டுக்கு ரூபாய் 5,000 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் 100 காமராஜர் பள்ளிகள் திறக்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 25,00,000 மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4,000 தரப்படும் என அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் தவிக தலைவர் அவர்கள் பல்வேறு தேர்தல் வாக்குறுதியும் மீண்டும் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இன்னும் சில நாட்களே தேர்தலுக்கு உள்ளதன் காரணமாக மீண்டும் பரப்புரை தீவிரமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக இல்லத்தரசிகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு. எல்பிஜி விநியோகம் குறித்து தவறான தகவல் பரப்பக்கூடாது என அறிவிக்கப்பட்டனர். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று பல முக்கியமான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டனர். அதாவது இப்போ ரீசெண்டா எல்பிஜி கேஸ் சிலிண்டர் 5 கிலோ மற்றும் 14 கிலோ கொண்ட கேஸ் சிலிண்டர் எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வராங்க. குறிப்பாக 25 நாட்கள் முதல் 40 நாட்கள் வரை அதற்கான காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் 5 கிலோ மற்றும் 5 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாமல் கண்டிப்பாக மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும். ஆனால் 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதன் காரணமாக சமூக வலைதளங்களில் 3 முதல் 4 ஆண்டுகள் இதை சரி செய்ய ஆண்டுகள் ஆகும் என அறிவிக்கப்பட்டு வராங்க. இது மிகவும் தவறான செய்தி என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் 19 கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக 5 கிலோ கொண்ட கேஸ் சிலிண்டர் மக்களுக்கு விநியோகம் செய்யப்படுவதில் எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லை என அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் 5 கிலோ கொண்ட கேஸ் சிலிண்டர் நீங்க பெற வேண்டும் என்றால் உங்களோட ஆதார் கார்டு மட்டும் சமர்ப்பித்தால் போதும் என தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர். அடுத்தபடியாக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 5,500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்கும் வசதியாக மாநிலம் முழுவதும் 5,500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தற்போது அரசு போக்குவரத்து கழகம் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி, அதாவது 3 நாட்களுக்கு இந்த சிறப்பு பேருந்து வசதி செயல்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக சென்னையில் இருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்பவர்கள் வசதிக்காக கூடுதலான பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சியூட்டும் செய்தியாக அறிவிக்கப்பட்டனர். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வழக்கமாக 2,092 பேருந்துகள் இயக்கப்படும். இப்போது கூடுதலாக 5,574 சிறப்பு பேருந்துகள் இயக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக விரைவு போக்குவரத்து கழகம் இதை திட்டமிட்டுள்ளதாக தற்போது மகிழ்ச்சியூட்டும் செய்தியாக அமைந்துள்ளது. மீண்டும் அடுத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.